வாழ்க வளமுடன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு பெரியவங்க பிளவுஸ் ஓகேங்களா. அவங்க வந்து பட்டியே இல்லாம நேர் கட்டிங் போட்டு தைச்சிருக்காங்க ஓகேங்களா. அதே மாதிரி தான் நம்ம அவங்களுக்கு தைச்சு கொடுக்க போறோம். அதே மாதிரி வேணும்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ அவங்களுக்கு எப்படி நம்ம நேர் கட்டிங் போட்டு தைக்கிறதுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த ப்ளவுஸ் தைக்கிறது, இந்த கட் பண்ணுறது எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும், கஷ்டமாலாம் இருக்காது. இது என்ன அளவு இருக்கோ அந்த அளவு நம்ம எடுத்துக்கிறோம். ரெண்டாவது, நம்ம நெக்கோட அளவு பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பேக் நெக் அளவு வந்து பேக் நெக் டவுன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம வந்து ஷோல்டர் அங்கே அதிகமாக எடுக்கணும். இல்லைன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து என்ன பண்ணுவோம், ப்ளவுஸ் உள்ளே இழுத்தாப்பில் வந்துடும் ஓகேங்களா. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த ஷோல்டர் வந்து நான் அதிகமாக எடுத்திருக்கேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம 2.25 வச்சாலும் நம்ம கரெக்டாக வர்ற மாதிரி தான் தெரியும். ஏன்னா ஷோல்டர் இந்த பக்கம் அந்த பக்கம் இழுத்தோம்னா நம்ம அந்த ப்ளவுஸில் ஷோல்டர் எடுத்தோம்னா மாறி தெரியும். அதனால் நீங்கள் வந்து எப்போவுமே இப்படி பேக் இறக்கம் வந்து கம்மியாக இருக்குதுங்கிற பட்சத்தில் நீங்கள் ஷோல்டர் வந்து இப்போ அவங்களுக்கு ஒரு 15 இன்ச்சு இருக்குன்னா அவங்களுக்கு ஒரு 7 இன்ச்சு ஷோல்டர் நீங்கள் வச்சுக்கலாம். அப்போ கரெக்டாக இருக்கும். இதே வந்து நீங்கள் பேக் டவுன் இறக்கம் அதிகமாக வைக்கும்போது நீங்கள் வந்து ஷோல்டர் ஒரு 5.5 வச்சாவே போதும் ஓகேங்களா. இப்போ ஷோல்டர் எடுத்துட்டோம், அதுக்கு ஆர்ம் ஹோல் ஹைட் என்ன இருக்குங்கிறத அப்படியே எடுத்துக்கிட்டோம். தென் பேக் டவுன் வந்து மார்க் பண்ணுறோம். அந்த ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அதே அளவு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பேக் டவுன் ஷேப்பும் கொடுத்துட்டு நம்ம அடுத்தது என்ன பண்ணுறோம்னா, பாடி லூஸ் செக் பண்ணுறோம். பாடி லூஸ் பார்த்துட்டு அதில் பாதி அளவு இதில் நம்ம மார்க் பண்ணிக்கணும் ஓகேங்களா. அதில் 22 வந்தது, இங்கே 11 மார்க் பண்ணியிருக்கேன். கீழே வந்து 1 இன்ச்சு வந்து நம்ம டக் அடிக்கிறதுக்கு விட்டுட்டு மீதி அளவு எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு வந்து சீம் அலவன்ஸ், சேம் நம்ம அந்த ப்ளவுஸ்க்கு பண்ணுற மாதிரி. இது வந்து நான் 1.25 இன்ச்சு வந்து நான் அந்த பேக்குக்கு 1.25 இன்ச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஆர்ம் ஹோல் சுற்றளவு எவ்வளோ இருக்குது அந்த அளவு இதில் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை வந்து ஆல்ட்ரு பண்ணணும் ஓகேங்களா. இப்போ நம்ம அட் டைமில் 2 ப்ளவுஸ்க்கான துணி கட் பண்ணுறோம். அதுதான் கட் பண்ணிக்கலாம். எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சிசர் கொஞ்சம் பெரிய சிசராக வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் 2 துணி 3 துணின்னு போட்டு கட் பண்ணும்போது உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். நீங்கள் சின்ன சிசர் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு துணியும் தனித்தனியாக கட் பண்ணால் தான் உங்களுக்கு அது கரெக்டாக வரும். அடுத்தது இப்போ ஸ்லீவுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், கீழே 4ஆக மடித்து போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு நான் துணி பத்தாதுன்னு நினச்சிட்டு ஒரு 1/2 இன்ச்சு மட்டும்தான் விட்டேன், அந்த பக்கம் ஜாயின் கொடுத்து உள்ளே மடிச்சுக்கலான்ட்டு. ஏன்னா நேர் கட்டிங் பாடியில் 10வது ஹைட்டு அப்படின்னு நினச்சேன். பிறகு பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இந்த பக்கம் துணி இருக்குது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி மறுபடியும் மார்க் பண்ணியிருப்பேன். இப்போ வந்து அது எவ்வளோ நமக்கு ஆர்ம் ஹோல் சுற்றளவு வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த கையோட இதுவும் வந்து ஒரு 3.5 இன்ச்சு வந்து உள்ளதள்ளி நம்ம வந்து கீழே வந்து மார்க் பண்ணியிருக்க மாதிரி வரும் ஓகேங்களா. இது ஒல்லியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 2.25 அந்த மாதிரி வச்சா போதும், ஒரு 2.5 2.25 வச்சா போதும். கொஞ்சம் பாடியாக இருக்கவங்களுக்கு நம்ம 3 3.5 வந்து தாராளமாக நம்ம வந்து உள்ளே வந்து நம்ம தள்ளி மார்க் பண்ணிக்கிங்க. ஸோ அதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒர்க்காக போட்டுடலாம். அளவு கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை நம்ம செக் பண்ணிக்கிட்டு இதில் எப்படியா நம்ம அந்த பக்கம் ஜாயின் கொடுத்தாகணும். இது ஆக்சுவலாக இது நம்ம சாதா ப்ளவுஸ் தைக்கிறதுனால நம்ம 2 பக்கம் ஜாயின் கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஜாயின் உள்ளே போய் தெரியாது. நான் சொன்னேன் இல்லைங்களா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து இந்த பக்கம் நமக்கு இடம் போதுங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் நான் இங்கிட்ட எக்ஸ்ட்ரா தள்ளி மார்க் பண்ணியிருக்கிறேன் இதில். ஏன்னா உள்ளே மடித்து அதே துணியில் அப்படியே மடிச்சுக்கலாம், நம்ம ஜாயின் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்கிறதுனால. ஸோ இப்போ ஒரு உள்ளே வந்து ஃப்ரண்ட் கட்டிங்க்கு நம்ம எப்பவும் போல் அந்த ப்ளவுஸ் மாதிரியே கொஞ்சம் குடஞ்சி வெட்டிடணும். சென்ட்ரலில் ஒரு 1 இன்ச் டிஃப்ரென்ஸ் வர்ற மாதிரி இருக்கணும் அதில். இப்போ நேர் கட்டிங் போடுறோம். அந்த பக்கம் முன்பக்கம் ஓப்பன்னாலும் நம்ம அந்த செல்வெட் சைடு வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம அந்த பக்கம் திருப்பி வச்சுட்டு மார்க் பண்ணிக்கலாம். என்ன இருக்கோ அதே அளவு மார்க் பண்ணிவிட்டு
நெக்கு கூட நமக்கு என்ன இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த பிளவுஸினுடைய ஃப்ரண்ட் சைடு எடுத்து அளவு வந்து நெக்கோட அளவு மட்டும் நம்ம கொஞ்சம் அது என்ன இந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரி மாற்றணும். நெக்கோட அளவு கொஞ்சம் இறக்க வருது. ஸோ அது இறக்க வச்சுட்டு அதை கொஞ்சம் ஷேப் கொடுக்கலாம்னு சொல்லி நான் கொஞ்சம் உள்ள தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஃப்ரண்ட் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுலேயுமே நம்ம கை வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக குடையணும். ஓகேங்களா? இந்த கை கட் பண்ணும்போது இதில் நான் குடையில, தனியாக நான் தைக்கும்போது நான் கொஞ்சம் குடைஞ்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணி ரெடி ஆயிடுச்சு.